விட்டு கிழக்க தும்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு. பார்சல் தான் போயிருக்கிறாரு. மரியாதையா நோய்க்கு தாய்க்கு தாய்மான கொல்லி வைக்கிற நோய்க்கு ஓய்வு கேட்டது எங்க பாரு என் புருஷன் மட்டும் பார்த்தாரு வச்சுக்க உங்களை பற்றி எங்க ஆய்வு பார்த்து ஓய்வுட்டே வந்துருக்கு. எங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க ஊர் மேல ஓட்டு எங்களுக்கும் ஒரு மீசெல்லாம் வச்சிருக்கோம். உனக்கு அக்கறை மரியாதை போகல. என் புருஷன் ஒரு நாள் வேலைக்கு போகாதவரு ஒரு நாட்டானவரு எங்க கால சூழ்நிலை சரியினால நீங்க தும்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு. கடப்பாறை போயிருக்கிறாரு. அவர் வர்றாருன்னு வச்சுக்க என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன பண்ணுங்கிற நீ மதுரை வந்து போய் சேர்ந்து எடுக்கிறீங்களா? கடப்பாறை சாணம் வச்சுட்டு வரவர்னா அம்மா அப்படியே செவனேன்னு இருப்பாங்க. எனக்கு தெரியும். நல்ல போகணும். அவர் வேற சோறு கொண்டு போகணும். நான் சரியான நேரத்தில் சோறு கொண்டு போய் தவறிட்டேன்னா என் புருஷன் கலைச்சி நொந்து வெந்து வேவாவையில வெந்து வந்துருவாரு. வழிய விடுங்கடா பாண்டி பயமாடுங்க. போனாதான் போனான். அவன் எவ்வளவு நாளா நாங்க எப்படி இருக்கிறோம். என் தம்பி பாரு வீசெல்லாம் சூடு வச்சிருக்கான். அவருக்கு மட்டும் இல்லையா? அவனுக்கு என்ன நானா தட்டு எல்லா நாடுகளுமே புள்ள நாடு புதுசா போட கரண்டி போடாங்க. வாழைத்தண்டு போல ஒரு தொடைங்க அப்படியே இந்த கஞ்சியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போயேன்னு வச்சு நான் ஒரு பொங்கலுக்கு இந்த தக்காளி பழம் போல செவ இருக்கிற உடம்பு வெள்ளி பழமால குஞ்சி போய் அப்படின்னு மலாத்து நக்குங்களாக்கும். சக்கரை அப்படி நக்குங்களா? கஞ்சி தூரெல்லாம் விட்டுங்க. எங்க கூட வந்துருங்க. நான் என்ன சொன்னேன்? அவன் நம்மள தூரப்படாங்க. நான் என்ன சொல்றேன்னா ரொம்பவும் அப்படி நெருங்கி மருங்க தாம போறாங்க. நம்மளும் ஒரு கௌரவத்தை காமிக்கணும். அப்படியே அந்த பொம்பளை புள்ள அவன் புருஷனை விட்டுட்டு உன் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்க அது எப்படி காப்பாத்துவ? ஓய் காவேரி ஆத்துல தூரி கட்டி ஏசி போட்டு அவ்வளவு ஜம்முன்னு வச்சிருப்பேன். சிறப்பா வச்சிருப்பேன். எந்த நேரம் சுத்தமா இருக்காரு. ஒரு ஆளுக்கு இருப்பாரு. நாட்டாண்டவங்கள்ட்ட போய் உடனே அவ்வளவு கஷ்டம். என்கிட்ட வாங்கி ஏதாவது பேசிக்கலாம் இல்ல சத்தியமா சொல்றேன். வவுருவாயு ரொம்ப புழக்காத. என்னை விட உனக்கு ரொம்ப சின்னதா இருக்கா. அதானே எங்க அண்ணன் பூசுற மாதிரி பானையாட்டம் ஒத்த வச்சுட்டு 9 மாசத்துல புள்ளதான் கேட்டான். நீ வந்து என்கிட்ட வந்து என் ஒத்த பத்தி அவ்வளவுமா பேசுற. நான் கண்ணி விட்ட தோசமே வழிய விடுங்கடா பாண்டி பயமாங்க. நம்ம 2ல ஒண்ணு பாக்கே தெரியணும். அவர் புடிச்ச கரெக்டா விழுந்துருவான். அவன் போன போற மேலாண்டி அடிச்சு விடுவோம்டா நம்ம.
கட்டிக்குவான்னு சொல்லுவாங்க. அந்த பொம்பளை வேலை கட்டியது உண்மையான கழுத்துல தாலி போட்டு இருக்கிறவங்க கட்டுற புருஷனை பார்த்து என் புருஷன் ஒரு நேரம் பட்டியா இருக்க மாட்டாரு, என் புருஷனுக்கு இருந்தா போது புட்டு பூக்குறதா நினைப்பாங்கடா, தமிழ் பெண்கள் நினைப்பாங்க, கரண்டி மண்ணா இருக்காங்க, கட்டியத்தின் நினைப்பாங்கடா. அதனால தமிழ் என் புருஷன் கடைசி வர சொன்னதே வருது. என்னை எப்படி அது வேணாம், நாங்கள் எப்படி ஆண்டிட்டு இருக்கும்போது நாங்கள் எப்படியோ வாழ்ந்து எவ்வளவு சிரிஞ்சிருக்கோம் தெரியுமாடா. உங்களோட சூழ்நிலை சரியில்லாம எனக்கு நாங்கள் என் நிலவை தடுமாறி போய் நீங்க வந்திருக்கோம் சொன்னா கரண்டி கட்டி வச்சிருக்கீங்க. வழியில போறவா என்னென்ன கேள்வி கேட்கிறாங்க. இப்போ அது தான் என்று சொன்னா என் விதி வேலை ஏற முடியும். எங்களால முடியாது கூட அண்ணனால முடியலன்னு சொல்றாவ. அண்ணன் நிறுத்தி போன நீ என்ன பண்றடா? உன்னால முடிஞ்சவரை ஒரு கை பாடுற வெளியே சொல்லுவ. நீ கேட்கறது வந்து அடுத்து பொண்டாடியோட எப்படா வந்து ஒரு அடுத்தவங்க வந்து பூசாம ஒரு கேள்வி கேட்கறியே, என் கூட வந்துரு உன் அனைவே கட்டி கொடுத்து சொன்னா கத்திய திரிப்பாங்க, நியாயமாடாது. யாருமே வந்து பொம்பளை வந்து ஒருத்த கீழே போட்டாங்கன்னாக்கா ஒரு ஆம்பளை தூக்கி விடுறதில்ல. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சொல்றேன் எங்க தூக்கி போடா சரியா? நாங்க வணங்குற தெய்வமும் நான் தாலி கட்ட புருஷன் இருக்க வரைக்கும் பயப்பட இப்படிலாம் எத்தனையோ பொம்பளை போட்டு விட்டு போயிடுவானுங்க. எங்க அப்பா அம்மா அப்படி என்ன வளர்த்தாங்க. சுப்பு சிட்டியார் மகன் சொன்னா சூரமுட்டை நான் நடந்து போகும்போதே எங்களுடைய மாமா மச்சாண்டாரா என்ன பண்ணாங்க தெரியுமா? அள்ளி இப்படி போடுவாங்க. இன்னும் கூட பார்க்க மாட்டாங்க. மாமன் கொண்டு வந்து சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு, உட்கார்ந்து இருக்கிற மாமன் மச்சாண்டாரா அந்தாண்ட தெரிஞ்சுக்குவாங்க. அப்படா எங்க அப்பா அப்படியெல்லாம் எங்களை வளர்த்தாங்க. சும்மா சாதாரண வளர்க்கிற கட்டி வச்சுருக்காங்க. நாங்க அழகுடனே வாழ்ந்து வந்தோம். நடந்து போனோம்னா நடந்து போகும்போது நாய் நிற்கும், போற கோழி கொத்தும், அம்முட்ட நகரம் அம்முட்ட நகரம். அவங்க சுத்தி சொன்னா அழுத்தப்புல கூட வாயிடும். கோழிதான் அவனை கொத்தி பார்க்கலாம், வேற எவனும் ஆம்பளை உன்னை ஒருத்தரும் பார்க்க மாட்டான். எங்களை பார்த்தா மன்மதன் இங்க பாரு நாகர
கண்ணை திரும்பி தள்ளிட்டு இருக்காத. எங்க அண்ணன் தள்ளுனாருன்னா நீ பாக்கலாமா? ஆடி அசந்து போய் நிக்கிற தள்ளுனேன்னு வச்சுக்க, அடுத்து 11ஆவது மாசம் பாத்துக்க. அவரு நின்று வச்சுக்கோங்க. ஆமா கேள்வி தெரியுதானே? நான் புலி வெட்டு ஒட்டாரு எங்க கூட வந்துருங்க, உங்களை எப்படி வச்சு தாங்காமட்டு பாருங்க. நீ ஆம்பளை பொம்பளைகிட்ட போய் உட்காருங்க. இல்லடா பொம்பளை கண்டதே ஆம்பளை தூக்குறது நக்கி முன்னான் நம்ம கௌரவமா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யறானா அழுவாது. மான நிறைய பேர் எல்லாம் இப்ப வீடியோ கேமரா எடுக்கிறாங்க. முக்கியம் நானும் சொல்லிவிட்டேன். பாரு ரொம்ப வீம்பு வீராட்டே இருக்காரு. நாங்க குளவாடி தூரம் உன்னை கெஞ்சி கூத்தாடுறோம். என்ன பொம்பளை நம்ம ரெண்டு பேரும் செழிப்பா இருப்பா செய்யறப்ப சொன்னீங்க வச்சுக்க, என் கணவர் மட்டும் கண்டாரு வச்சுக்க, கட்டி அடி அந்த தூளையும் இந்த கரண்டி மேல இந்த தூளையும் கட்டி வச்சு தூர விட அடிக்க விட போக மாட்டார். பாரு அடிக்க விட மாட்டாரு கரண்டி மேல கண்டாதானே சொல்லுவாங்க. யாருமே சத்தம் இருக்கும்போது நாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்தோம், இந்த ரெண்டு கரண்டி பாய் எந்த ஒரு தெரியல, அந்த பிள்ளை தொந்தரவு பண்ணாங்க. அது சொல்லிக்கிறானே, எல்லாரும் சொல்லிக்கிறானே. பூராமணி எங்க வச்சு ஏன் சொல்லி சொல்ல மாட்டீங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ சொல்ல மாட்டீங்க. அப்பா நான் சத்தம் எல்லாம் எங்க வச்சு 3 நாளைக்கு சுத்திட்டு மணி அடிச்சா சொல்ல மாட்டாங்க.
சரி எப்படின்னா 4 பீஸா போட்டாலும் சரி ஒரு நிமிஷமாவது அந்த கம்பத்தை குடுக்கி வந்தாவது ஆளவே அணையாம போறது இல்ல. ஆனா ஆடு பாத்துருங்க என்ன எவ்வளவோ அப்படி தள்ளி விடுற அவ்வளவோ உனக்கு ரொம்ப சீர்கழி தான் போகுது. நீ நிமிர்ந்து தலை தூக்கி நடக்கவே முடியாது. நான் என்று சொல்லி சொன்னா இந்த வெயிலத்தை அடிக்க மாடா. இந்த வெயிலத்தை அடிக்க மாட்டா. எந்த இருந்தாலும் சரி நாங்க எங்களை வந்து நீ ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அனைவரே முத்தம் செய்யும். ஆமா ஆக திம்பத்திலிருந்து வர்ற அந்த பாரி இல்ல 2-3 பேர் அவ்வளோட கலந்தானுங்கள நீங்க தான் கிச்சு போடுறா. நாங்க கிழிச்சு போட்டது நிறைய கிடக்குது. பாடி கிழிச்சதே கிழிச்சிக்கிற ஒரு காலை வெட்டி மண்ணை போட்டு முடிக்க கூடாது. அதெல்லாம் மாரியாய் கொழுவுல இருக்கு. நீ பாத்தா 1000 பேருக்கு அன்னதானம் போட்டோம்னா ஆமா கொழுவு இருக்குது. முடிவு ஆனா நீங்க 2 பேரும் தமிழ்நாட்டுல மண்டையும் உடைப்பீங்க. அன்னைக்கு 2 பேரும் 2யும் உடைப்பீங்கடா. ஏன்னா தர்மசூத்திரம் அந்த நாள் தான் செய்யறானுங்க. உங்க மோரோட பார்த்தா தர்மசூத்திரம் அதான் மண்டையும் உடைப்பேன். நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றோம். இதை தட்டி இது போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு. போஸ்ட்மார்ட்டம் கையால வச்சுக்கிட்டோம் உன்னை. இலங்கையில சீதை எடுக்க போய் ராமர் கையால ராவண செத்தானே. அது மாதிரி இந்த கல்லூட்டி பயிர் கரண்டி பயிர் கட்டி திருப்பாய் 2 பேரும் என் சாமியோட என் உயிரை கையால உயிர் போகாம சாவாதீங்க, ஊந்தி போவாதீங்க, நொந்து போவாதீங்க. உங்க ஆய்க்கு தாய்க்கு தேவை கரண்டி மண்டார போய் சேருங்க. எவ்வளவு வாங்கி விட்டாங்க. அது அள்ளி விட்டுட்டு போய் அந்த மாமாய் பார்த்து நம்மளுக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நம்ம காரியம் நிறைவேறும்.
செட்டுட்டு கரெக்டாக உட்காந்துருக்கீங்க பற்றியா இல்லையா? அப்பயுமே 2 பேர் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க பற்றியா இல்லையா? நாங்கள் தான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். அது ரைட்டு. இப்போ கரெக்டாக உட்காந்துருக்கீங்க மாற்றி வடிவில் ஆள் தெரியலையா? சரி இப்போ நீ ஓதி குதி அவனுக்கு ஒரு 50 ரூபா காது குத்துறான் ஓலை குத்தியா பெருமா வெங்கடேஷ் பேர் நானே வந்து சேர்ந்தே வந்தேன். காசு குத்துறான் ஓலையானே ஆசுக்கு எடுத்து வந்தேன். வீட்டில் இருந்த சால ரோட்டில் இருந்த சால வாப்பலாம். போயாங்கட்ட செவனே கட்டி அப்பி போடுவேன். பலார் 2 அப்பா அப்பி போடுவேன். வாய் பேசினா வாயை உடச்சுப்பேன். நீ போல கம்மனு உனக்கு பேயம் நெல் இந்த விளக்க மாத்தாலே தான் தமிழ்நாட்டு டிஸ் இதான் தமிழ்நாட்டு டிஸ் கீழே மேல இருக்கலாமா
எத்தனை அடி அடிச்சாலும் பரவாயில்ல. சரி. ஏய், ஆ. கையில வச்சுட்டு என்னங்க? விளக்கமாறு. விளக்கமாறு தானே? ஆமா. ஏன்னா, தேங்காய் மரத்துல தேங்காய் காய்க்குது. ஆ. மாரியாய் வச்சு படைக்கிறோம். ஆமா. எல்லா குழம்புக்கா சட்டி ஆமா. சரி. இந்த விளக்கமாறுல உள்ள அடியும் நமக்கு என்ன பெருமை வந்துச்சா உங்களுக்கு? பெருமைதான். பெருமைதான். என்ன பெருமை உங்களுக்கு வந்துடும்? ஏய், விளக்கமாத்த அடிச்சது பெருமை. இங்க பாரு. உங்களை கிண்டல் பண்ணாலும் அடிச்சது பெருமை கட்டிடுறீங்க. மூணு வாரத்தை கழுவி பூட்டிட்டு விளக்கமாறு கால் கையில படக்கூடாது. லட்சுமி சொல்லி ஓரமா போடுறாங்களே. பாதுகாப்பா. இன்னைக்கு அடிச்ச அடி என்ன தெரியுமா? என்ன? மகாலட்சுமிக்கு என்ன மணி இன்னைக்கு என்ன? இந்த அதிர்ஷ்டம்னா எங்க வரும்? இந்த அதிர்ஷ்டம்னா எங்களுக்கு வரும். எங்களுக்கு வரும். ஏதாவது எங்களை அடிச்சீங்களா போட்டு தவிட்டுறீங்களா? சரி. அந்த நீங்க அடி பிடிச்சது பூரா உழவுக்கு எங்களுக்கு தான் சேரும். குத்திருக்கலாம் குத்திருக்கீங்க. அடிச்சதே அடிச்சு பிச்சா தெரியும். எந்த சின்ன படிக்கிறாங்க என்னத்தை கேட்கறது? ஒரு எல்லாரும் இறங்கக்கூடாது. ஒரு கடவுள் கூட இறங்குது. ஏய், அது சாவ போறான் சார். ஏயா நம்ம புள்ள போறான். நாங்க புந்திருக்கோம் ஆயா. நம்ம புள்ள போறானே. ஏதாவது பதில் கொஞ்சம் கூட இறக்க முடியாது உனக்கு. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அது ஏதோ ஒரு அழகு பார்ப்போம்லாம் இல்ல. சாப்பிட்டுக்கிட்டே குத்திரு. நானும் குத்திருக்கிறேன், நீ குத்திரு. இந்த வாழ்க்கையெல்லாம் பாலா போகுது. ஏதான் பண்றது? அட இந்த உலகத்தில பாவியாக இல்லாத மங்கையோட. அட இந்த உலகத்தில பாவி இல்லாத மங்கையோட. இல்லாத மங்கையோட. அட பாவிங்க என ஆசையோட. அட இல்லாத மங்கையோட. பாவி என்ன ஆசை வாழ்ந்தாய். இவ்வளவு சூழப்பட்டு இவ்வளவு பெண்களா இருக்கிறாங்க. இவ்வளவு பெண்களோட நான் பேரழகா ஊரழகா நாட்டழகா அறத்தழகா. ஏண்டா இவ்வளவு பெண்களா இருக்கும்போது என் மேல மட்டும் நீங்க ஆசை கொண்டீங்க? என்னது அவன் அக்கா என்னத்தை கேட்கறது? அது கண்டது வைக்கிறேன். ஆடே ஆசை நாதமேலே.
கோயிலுக்கு ஒரு எண்ணளவு மனசு இறங்கக்கூடாதா? நாங்க ஏறினா ரொம்ப மோசமா போயிடும். கடுவளவு இறங்கும். அதை வந்து தனியே நின்று பாரு என் புருஷ வேலைக்கு போயிட்டாரு சொல்லி என்னோட தேவையான அந்த கிண்டலுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது என் கணவர் மட்டும் நேரம் பார்த்துட்டாருன்னு வச்சுக்க ரெண்டு பேர்த்து உயிர் போயிருந்தா கட்டிட்டு அந்த இடத்துல கடவுள் கண்ட வச்சுக்க உங்க உயிர் ஊருக்கு போவாரு உங்க ஆய் மூஞ்ச பாடி வந்து பார்த்துட்டு தான் இருக்கு தர்மாசம் இருந்து போய் அங்க திரும்புது உங்க பெரிய ஒரு வாய்ஸ் அடிச்சு விசிதா இருக்கு இப்ப மாமே வர நேராச்சு. அதனால நாம போய் முன்ன வீட்டுக்கு போயிடலாம். இவங்கெல்லாம் முன்ன வெளியே தெரிய கதை சாத்து போலாம். கணவர் கல்யாணம் சொல்லி வீட்டுக்கு நேரம் ஆகி போச்சு